ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். எல்எஸ்டி கிச்சன்லேருந்து சாந்தி பேசுகிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இந்த அடுத்த வீடியோ வர்றதுக்கு. இனிமேல் இந்த மாதிரி வீடியோ டிலே ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம கிச்சனில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். 4 முட்டை, இதை அவிச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து போகிறோம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 ஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டை எடுத்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. முட்டை மெயினாக வேகும் போது உடஞ்சிரும், அதுலேருந்து வெளியில் ஒரு மாதிரி லீக் ஆகிடும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கல் உப்பு இல்லை சாதா உப்பு இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கும்போது. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா சில முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 15 நிமிஷம் நம்ம இந்த முட்டையை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணிவிட்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு பட்டை, சோம்பு, மிளகு எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் லேசாக தண்ணி விட்டுருங்க, ஏன்னா அரையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைஸாக அரைக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா நம்ம நைஸ் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பாருங்கள், எந்த வெங்காயம்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு. நல்லா பேஸ்ட் நல்லா இதுவாக இருக்குது, நைஸாக இருக்குது. முட்டையும் வெந்துருச்சு. இப்போ இதை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா இப்போ ஹீட் பண்ணணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த மிக்சியில் இருக்க அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மிக்சியில் லைட்டாக தண்ணி விட்டு கூட நம்ம இதில் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா காரமாக நல்லா சூப்பரான ஒரு முட்டை தொக்கு. இது நல்லா காரமாக இருக்கும், ஏன்னா நம்ம மிளகு தான் இதில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்கணும் இந்த வதக்குறது. ஏற்கிட்ட அப்போ தான் இந்த வெங்காயத்துடைய ஸ்மெல்லு போகும், பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனையாக இருக்க பாருங்க. இப்போ முழுசாகவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி போட்டுக்கலாம். சைடில் அந்த மாதிரி கீறி விட்டுங்க. நான் இதை பாதியாக போட்டுக்கலாம், பாதியாக போடலான்னா இருந்தாலும் அந்த மஞ்சள் கருவுன்னா ஒன்று இதில் அப்படியே பிரிஞ்சு கலந்துரும். அதனால் இந்த மாதிரி முழுசாகவே போட்டு அந்த பேஸ்ட்லாம் அந்த கீறி விட்டுருக்கோம் இல்லையா, அது உள்ளே போகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ மிளகு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ். தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கான கமெண்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, பாய்.